எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமியானது நாளைய தினம் 7/1/2026 காலை 11:36 மணிக்கு தொடங்கி 8/1/2026 காலை 11:23 மணி வரை இருக்கிறது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் வராகி அம்மனை நினைத்து வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு பொருளை வராகி அம்மனுக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்ய அவர்கள் வாழ்க்கையில் தடைபட்டு இருக்கக்கூடிய அனைத்து செயல்களும் தடையின்றி நடைபெறும் என்பது ஐதீகம். அந்த ஒரு பொருள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்பதற்காக நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செய்வோம். அப்படி பலரும் தங்களுடைய இஷ்ட தெய்வமாக பாவித்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தெய்வமாகத்தான் வராகி அம்மன் திகழ்கிறார். வராகி அம்மனுக்கு உரிய திதியான பஞ்சமி திதி அன்று வராகி அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டாகும். அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி அன்று வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்வது என்பதை பார்க்கலாம். இந்த வழிபாட்டை நாளைய தினம் 7/1/2026 மாலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள் செய்யலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 8/1/2026 காலை பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் நீங்கள் செய்யலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யும் பொழுது அதற்குரிய பலன் இன்னும் அதிகமாகவே இருக்கும். வீட்டில் வராகி அம்மனின் படமோ சிலையோ இருக்கும் பட்சத்தில் அதை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். ஒருவேளை படமோ சிலையோ இல்லை என்னும் பட்சத்தில் ஒரே ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் வராகி அம்மனை எழுந்தருள வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். பஞ்சமி திதி அன்று எந்த முறையில் வராகி அம்மனை வழிபாடு செய்வோமோ அதே முறையில் வழிபாடு செய்துவிட்டு கூடுதலாக இந்த ஒரு வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். தீபமேற்றி நெய்வேத்தியம் வைத்து மஞ்சள் அல்லது பச்சை நிற துணியில் 5 விரலி மஞ்சள் வைத்து மூட்டையாக கட்டிக்கொள்ளுங்கள். இதை உங்களுடைய இடது கையில் வைத்து கொண்டு முதலில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட வேண்டும். அடுத்ததாக வராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு நம்முடைய நீண்ட நாள் வேண்டுதல் என்னவோ கோரிக்கை என்னவோ எந்த செயல் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறதோ அதை கூறி முழு மனதோடு வழிபாடு செய்துவிட்டு அந்த முடிச்சை அப்படியே வராகி அம்மனின் பாதத்தில் வைத்து விட வேண்டும். தீபமேற்றி வைத்து வராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த விரலி மஞ்சள் முடிச்சை தீபத்திற்கு முன்பாக வைத்துவிட வேண்டும். பிறகு வராகி அம்மனின் மந்திரமான ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என்னும் மந்திரத்தை 108 முறை கூறி கடைசியாக கற்பூர தீபத்தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்துவிட வேண்டும். இந்த முடிச்சு 5 நாள் அப்படியே இருக்கட்டும். 5வது நாள் அதை எடுத்து அதில் இருக்கக்கூடிய மஞ்சளை எடுத்து நாம் எப்பொழுதும் சமையலுக்கு உபயோகப்படுத்துவது போல் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இந்த முறையில் நாம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி அன்று வராகி அம்மனை வழிபாடு செய்யும்போது வராகி அம்மனின் அருளால் தடைபட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் தடையின்றி நடைபெறும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.